நண்பர்களுக்கு வணக்கம். 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கோவில்ல ஒரு ஹாஸ்பிட்டல் நடத்தியிருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல டாக்டர், அறுவை சிகிச்சை நிபுணர், செவிலியர், மருந்து கொடுப்பவர், மருந்தை ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு இடம், நாவிதர், மருத்துவத்துறையில் என்னென்ன சாதனை பண்ண முடியுமோ அவ்வளவு சாதனைகளையும் இந்த கோவிலில் நிகழ்த்தி காட்டியிருக்காங்க. இந்த மருத்துவமனையில் எத்தனை பேர் வேலை செஞ்சாங்க, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சம்பளம் என்ன, உணவுகள் என்னென்ன கொடுக்கப்பட்டது, மருந்துகள் என்னென்ன தயாரிக்கப்பட்டது, என்னென்ன இருப்பு வைக்கப்பட்டது, எல்லாத்தையும் இந்த சுவரில் கல்வெட்டா பதிச்சு வச்சுட்டு போயிருக்காங்க. உள்நோயாளிகளா தங்கி இருந்து மருத்துவம் பார்க்கறதுக்கும் இங்க வசதி இருக்கு. நரம்பு மண்டலம் சம்பந்தமான நோய், மெமரி லாஸ், வலிப்பு, திக்கு நோய், மனநல நோய், இது எல்லாத்துக்குமே 1000 வருஷத்துக்கு முன்னாடியே மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த மருந்துகள் இன்னைக்கும் பயன்பாட்டுல ஆயுர்வேதத்துல பயன்படுத்தப்படுது. இங்க தங்கி இருந்து வேதம் படிக்கிறதுக்காக மாணவர்களுக்கு 3 வேளை உணவு வழங்கப்பட்டு தங்குமிடமும் கொடுக்கப்பட்டது. பல்லவர்கள் காலத்துல கட்டப்பட்ட இந்த கோவில் சோழர்கள் காலத்துல மறுசீரமைக்கப்பட்டு மருத்துவமனையா பயன்படுத்தப்பட்டது. வீர சோழர் மருத்துவமனைன்னு பேர். பிற்காலத்துல வந்து விஜயநகர பேரரசு மன்னர்கள் விரிவாக்கம் பண்ணி இந்த கோவிலுக்கு திருப்பணி பண்ணியிருக்காங்க. இந்த கோவில்ல இருந்த வசதிகளை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஔவையாரோட ஒற்றை வரி கோவில் இல்லாத ஊரில் குடிபுக வேண்டாம் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். மாட்டு பொங்கல் அன்னைக்கு 5 பெருமாள்கள் இந்த கோவிலுக்கு வந்து இந்த கோவிலோட விழாவை சிறப்பிச்சுட்டு போறதா சொல்றாங்க. பாலாறு, செய்யாறு, வேகவதி ஆறு, இந்த 3 ஆறும் சங்கமிக்கிற இடத்துல திருமுக்கூடல் இன்னைக்கு அழைக்கப்படுற இந்த ஊர்ல உள்ள கோவிலை சாயங்கால நேரத்துல டைம் கிடைச்சு போய் பாருங்க, சூப்பரா இருக்கும்.